அன்பான மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம டெலிவிஷன் சைடு இருந்தே, அதாவது விஜய் டெலிவிஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகாவோட செம்ம போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க, ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சென்னை வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து அந்த ஊஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து தான் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இதில் நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு தான் சொல்லணும். க்யூட்டு, அழகு, அவ்வளோ அழகாக இருக்குது. சுவாமியோட பர்த்டே அதுவுமா வந்து இது சேனல் சைடு கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. அந்த மாதிரி தான் போன வருஷமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது லட்சுமி பிரியாவுக்கும் சுவாமிக்கும் பர்த்டே வந்தப்போ ஒரே கேக்கில் கட் பண்ணி இவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி இது வந்து சூப்பருங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. சேனல் அதாவது டெலிவிஷன் சைடு இருந்தே வந்து சூப்பராக இந்த மாதிரி அப்டேட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலைங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு அப்டேட்டு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு அப்டேட்டு. நல்லா இருக்குது. வாவ், அட இது எப்போ வந்தது, நம்ம பார்க்கலையே, நம்ம எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இருந்தது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டு. ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க. இப்போ நாளைக்கு எபிசோடே நமக்கு இதுதான். நைட்டு வர்றாங்க, வந்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊஞ்சலில் உட்காந்து நைட்டில் தான் இந்த சீன் காட்டுறாங்க. ஊஞ்சலில் உட்காந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ணுறாங்க போல் இருக்குது காவேரி. ஃபீல் பண்ணாத காவேரி, நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தலைவர் சொல்கிறாரு. நல்லா இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம விகாவோட எந்த விகா அப்படின்னாலே நம்ம வந்து அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது சேனலே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. நம்ம எப்போவுமே கேட்குறதா தானே, ஏன் மகாநதிக்கு மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு. அது அவங்களுக்கு காதில் கேட்டிருக்கு போல் இருக்குது. அதுதான் அவங்க அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நம்ம டைரக்டர் மட்டும்தான் பண்ணுவார், இப்போ சேனலே பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. விகா ஃபேன்ஸு ஹாப்பிமா. என்ன மக்களை சொல்கிறீங்க? இந்த வீடியோ, இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உடனே வருது.